காணொளியின் வழியாக, அதாவது வீடியோவின் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், நமது வலைதளத்தின் வழியாக எழுத்துப்பூர்வமான பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ இன்ன பிற வழிகளிலேயோ தங்கள் ஜாதக பலன்களை எம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். சூரியனோடு மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பலன்களை பொதுவான அடிப்படையில் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடைசியாக சூரியனோடு சுக்கிர பகவான் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தும், இந்த பதிவின் மூலியமாக சூரியனோடு ராகு என்ற சர்ப்ப கிரகம் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அடிப்படையில் சூரியனும் ராகும் பகை கிரகங்கள் என்பதால் இந்த பொதுவான அடிப்படையான பலன்களில் சற்று பாதகமான, சற்று குறைவான பலன்கள் சொல்லப்படும். அதனால் சூரியனோடு ராகு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது, இந்த போல் சில பாதகமான பலன்களை, குறைபாடு பலன்களில் சொல்லப்படுகிறதே என்று யாரும் வருத்தம் கொள்ள தேவையில்லை. இது பொதுவான நூல்களிலும் அனுபவத்தினாலும் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள். ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் பொறுத்து சற்று மாறுபடும். அதேபோல் இந்த இருவர் சேர்ந்தாலும் பாதிக்கப்படாத ஒரு சில இடங்கள், பாதிக்கப்படாத ஒரு சில சூழல்கள் ஜாதகத்தில் உண்டு. அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்குமானால் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். அதனால் இந்த சூரியன் ராகு சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் சூரியன் ராகுவும் ஒரு பகை கிரகங்கள். ராகு கேது என்ற இரண்டு பிரிவுக்கு காரணமே சூரியனும் சந்திரனும் தான். சூரியன் சந்திரன் தான் காட்டி கொடுத்தது. மகாவிஷ்ணு அதை ராகுவை கேதுவாக வெட்டினார், ஸ்வர்ணபானு என்ற அரக்கனை. அதனால் இந்த ராகுவுக்கு சூரியனோடும் சந்திரனோடும் பகை அதிகம். இதன் காரணமாக சூரியனோடு ராகு சேரும்போது, சூரியன் காலபுருஷ தத்துவப்படி ஒரு ஜாதகருடைய முக ஒளிக்கு அதிபதி. அதிகாரம், ஆளுமை, ஒரு கண்ணியம், வைராக்கியம், அடையாளப்படுத்தல், மரியாதை, கௌரவம், புகழ் போன்றவைகளால் சூரிய பகவான் அதிபதி. இப்பேற்பட்ட சூரிய பகவானோட ராகு என்ற சர்ப்ப கிரகம் சேரும்போது அந்த ஜாதகருடைய முக ஒளி, அதிகாரம், ஆளுமை, அடையாளம், மரியாதை, புகழ், கௌரவம் போன்ற விஷயங்களுக்கு ராகுவால் சற்று மறைப்பு உண்டாகும். ராகு என்பது நிழல் கிரகம். அதனால் நிழல் எப்படி ஒரு விஷயத்தை மறைக்கிறதோ, நிழல் எப்படி ஒரு விஷயத்தில் இருட்டை உண்டு பண்ணுகிறதோ, அதுபோல் நான் மேலே சொன்ன விஷயங்களில் சற்று இருட்டோ நிழலோ தென்படுவதன் காரணமாக அந்த ஜாதகருடைய முக ஒளி, அதிகாரம், ஆளுமை, அடையாளம், கண்ணியம், வைராக்கியம், மரியாதை, சுய ஆளுமை, அடையாளம் போன்றவைகளெல்லாம் சற்று நிழல் படிந்த, சற்று இருள் படிந்த நிலையை உண்டு பண்ண செய்யும். ஜாதகரின் இதன் காரணமாக என்ன ஆகும் என்றால், ஜாதகரின் புகழ், சிறப்புகள், அவருடைய திறமைகள் வெளியே தெரிய முடியாமல், அந்த பலம் வெளியே தெரிய முடியாமல், வெளியே பார்க்க முடியாமல் இந்த ராகுவால் மறைக்கப்படும். மேலும் இதன் காரணமாக ஓயாமல் ஏதேனும் ஒரு விதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை அந்த ஜாதகருக்கு வந்து கொண்டிருக்கும். தன் பலத்தை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல்
போகக்கூடிய சில கால சூழல்கள் அவருக்கு வரும். சூரியன் ராகு சேரும்போது சில பேருக்கு புரட்சிகரமான எண்ணங்களை, சிந்தனைகளை உண்டு பண்ணுகிறது. அரசுக்கு எதிராக புரட்சியவோ, கிளர்ச்சியவோ, அல்லது அரசுக்கு எதிரான கருத்துக்களையோ, அல்லது மெய் சட்ட திட்டங்களுக்கு எதிராகவோ அல்லது மாறுபட்டோ புதிய கருத்துக்களையோ புரட்சிகளையோ பேசுவது, நடப்பது. இதன் மூலியமாக அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு தன்மையை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உண்டாகிறது. சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் அரசாங்கத்திடமிருந்து இவருக்கு எதிரான ஒரு தீர்ப்புகளோ, அரசாங்கத்திலிருந்து இவருக்கு எதிரான ஒரு செயல்களோ உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. அரசியலும் அவர்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்கும். இந்த சூரியன் ராகு சேர்க்கையாக சில சமயங்களில் இந்த சூரியனோட திசையில் ராகுனுடைய புத்தியோ, ராகுனுடைய திசையில் சூரியனுடைய புத்தியோ வரும்போது இது போன்ற சில பாதிப்புகளையும் இந்த சூரியன் ராகு சேர்ந்தவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல். சூரியன் என்பவர் உயிர் ஆற்றலுக்கு அதிபதி. இந்த உயிராற்றலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு ராகு என்ற ஒரு நோய் தரக்கூடிய பீடா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. பீடை என்று தமிழ் பற்றி சொல்லப்படுகிறது. தொந்தரவுகள், குறைபாடுகள் தரக்கூடிய அந்த ராகு என்ற கிரகம் சேரும்போது உடல் நலம், உயிர் நலத்திற்கு சில குறைபாடுகளை, புலனாற்றல் விஷயங்களில் சில குறைபாடுகளை உண்டு பண்ணுகிறது. சூரியனோடு ராகு சேருகின்ற சமயம் ஒருவர் பிறக்கும் போது சீக்கிரமான செல்வங்களை சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இந்த சூரியனும் ராகுவும் ஓரளவுக்கு நல்ல விதமாக இருந்தால் அந்த செல்வத்தை சீக்கிரம் அடைந்து அதை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். அதே சரியில்லாமல் கொஞ்சம் அமைந்திருந்தால் சீக்கிரம் செல்வத்தை அடைந்து அதை சீக்கிரமாகவே விட்டுவிடக்கூடிய நிலை அல்லது கரைந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சூரியனோடு ராகு சேரும்போது சம்பாத்தியத்தில் அடிக்கடி சில குறைபாடுகளையோ, வேலைகளில் தேவையற்ற மாற்றங்களையோ கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு சில தோஷங்களை உண்டு பண்ண வாய்ப்புகள் உண்டு. தந்தையோடு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை, பிரிவுகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நிலை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரே போல நிலையில் வாழ்க்கை போகாது. அடிக்கடி நிலைகளில், வாழ்க்கை நிலைகளில், வாழ்க்கை தரங்களில் மாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும். அகம்பாவமோ அல்லது முரட்டு குணமோ, பிடிவாதமோ இவரை நிறைய பாதிக்கும். அதனால் அகம்பாவம், முரட்டு குணம், பிடிவாதம் போன்ற விஷயங்களை முடிந்த அளவுக்கு குறைத்துக் கொள்வது இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் தேவையற்ற நெருக்கடிகள், சாதகம் இல்லாத ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தீய மனிதர்கள், தீய விஷயங்கள், நட்பு கொண்ட மனிதர்கள் நெருங்க வாய்ப்பு உண்டாகும். அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உஷ்ணத்தால் வரக்கூடிய விபத்துக்கள், அந்த விபத்துக்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது எச்சரிக்கை இல்லை என்றால் அந்த காயங்கள், தழும்புகள், நெருப்பினால் வரக்கூடிய விஷயங்கள், கொப்பளங்கள் போன்றவை வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். சூரியனோடு ராகு சேரும்போது தந்தைக்கு எப்படி தோஷத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னேனோ அதே போலே தந்தை வழி வரக்கூடிய உறவினர்களிடமும் ஒரு பகைத்தன்மையையோ அல்லது தோஷத்தையோ உண்டு பண்ணும். எந்த பாவத்தில் இந்த சூரியனும் ராகும் இருக்கிறார்களோ அந்த பாவத்திற்கு சம்பந்தப்பட்ட ஸ்தான பலன்களில் சில பாதிக்கப்படும்.
அதுவும் முக்கியமாக 8ல் 4ல் இதெல்லாம் இருந்தால் சற்று பாதிப்புகள், அந்த ஸ்தான உறுப்புகளுக்கெல்லாம் பாதிப்புகள் வர சற்று வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பித்த மற்றும் உஷ்ண நோய்களால் பாதிக்கப்படவோ அல்லது பித்த உஷ்ண குறைபாட்டினால் பாதிக்கப்படவோ வாய்ப்பு உண்டு. அது சூரியனுடைய பலம் ராகுனுடைய பலத்தை பொறுத்து மாறி நிகழும். சில பேர்களுக்கு ராகு பலப்பட்டு சூரியனுடைய நிலையும் ஒத்துழைக்குமானால் தீய வழிகளில் பணம் சேர்க்கக்கூடிய நிலையை பெறக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் பெற்றிருப்பவராக இருப்பார். ஒரு பாவகரமான ஒரு தொழிலையோ தொழில் மூலியம் பணம் சம்பாதிப்பது நல்லது கெட்டது என்று உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இறைவனுடைய அடிப்படையில் தான் தர்மம் அதர்மம் என்று இருக்கிறது. மக்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மக்கள் எல்லா விதமான தவறுகளையும் சரிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி செய்தவனுக்கு சரி கிடைக்கும், தவறு செய்தவனுக்கு தவறு கிடைக்கும். இவ்வளவுதான் கர்மாவினுடைய தியரி. பழைய தமிழ் சொல்லலாம், வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். அதில் என்ன வினைகளை விதைக்கிறாயோ அதைத்தான் நம்ம அறுக்க போகிறோம். ஆனால் சில பாவகரமான விஷயங்களை செய்வதற்கு தேவையான தொழிலோ அல்லது சூழலோ பணமோ அவருக்கு இந்த சூரியன் ராகு சேரும்போது கிடைக்கும். அதை தவிர்த்து கொண்டால் அவர் நல்லவர், தப்பித்துக் கொள்வார். அந்த சமயங்கள் செய்தால் அதற்கு உண்டான பலனையும் நல்ல பலனையும் அணிவிப்பார், தீய பலனும் அணிவிப்பார். ஏனென்றால் நல்ல பலம் என்பது ஒரு பணப்பலம் திடீரென்று வரும். ஆனால் அந்த பாவத்தின் காரணமாக பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது தோஷத்தை கொண்டு வரும். ஏமாற்றத்தக்க ஒரு திறமை, ஏமாற்றத்தன்மைத்தக்க திறமையும் அது போன்ற ஒரு விஷயங்களும் அறிவும் அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. என்ன சார் நீண்ட நெடிய நிறைய மைனஸ் தான் பாயிண்ட், பலவீனமான பாயிண்ட் தான் சொல்லிக்கிட்டு வரீங்களே அப்படின்னு நான் தோணலாம். நான் முதலே தான் சொன்னேன், சூரியனோடும் சரியும் ராகு கிரகங்களும் பகை கிரகங்கள், அதனால் நிறைய மைனஸ் பாயிண்ட்டுகள், பலவீனமான பலன்கள் கொஞ்சம் இருக்கும். தனித்தனியான ஜாதகங்களில் சூரியனுடைய தனித்தனி தன்மையை பொறுத்து அது மாறுபட்டு செயல்படும். எமது குருநாதராக கருதக்கூடிய ரமண மகர்ஷியினுடைய ஜாதகத்திலே சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது. சூரியன் ராகு சேர்க்கை அப்படியே நம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எந்த இடத்தில் அது எந்த அளவில் வேலை செய்கிறது என்ற பொறுத்துதான் அதை முடிவு செய்ய வேண்டும். அதனால் நான் எப்போதும் சொன்னது போல் சூரியனோட ராகு சொன்னால் சூரியனுடைய பலம் இருந்தா ராகு பலமா, ராகும் சூரியன் சேர்ந்து பலமா, ராகு 2 பேருமே பலவீனமா, எப்படி பலம், எந்த இடத்தில் பலம், இதெல்லாம் மற்ற கிரகங்களுடைய தாக்கம் இதெல்லாம் கருதிதான் ஒரு ஜோதிடர் பலன் எடுப்பார். அதனால் சூரியனோட ராகு சேர்ந்து வரக்கூடிய சில பாதகமான பலன்கள் உங்களுக்கு வந்தாலும் கேட்டாலும் அதை அப்படி எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இதை முழுமையான ஒரு ஜாதகத்தில் ஆய்வு செய்து இந்த பலனோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இது பொதுவான பலன். சில இந்த பாதகமான விஷயங்கள் சிலவற்றால் அவர் பாதிக்கப்பட்டும் இருக்கலாம். ஆனால் ஜோதிட நூல்களிலும் அனுபவத்தாலும் உள்ள அறிவை இங்கே சுருக்கி பொதுவான அடிப்படையில் தான் பகிர்ந்துள்ளேன். அடுத்து சூரியனோடு கேது சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பொதுவான அடிப்படையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.